ட்ராப் ஷேடோ கோரல் ட்ரால ஒன் ஆஃப் த எக்ஸலன்ட்டான ஒரு எஃபெக்ட்டுங்க. ஏன்னா, இந்த மாரி ஒரு ஃபைனான ஒரு டிசைன, இந்த மாரி ரியலிஸ்டிக்கான ஒரு டிசைனா மாத்துறதுக்கு அந்த ட்ராப் ஷேடோ ஹெல்ப்பா இருக்குங்க. இது 2மே டார்க் கலர்ஸுங்க. ஒயிட் ஷேடோ அப்படிங்கிற லெட்டர் ப்ளூ கலர் மேல டார்க்கா இருக்கு. இத வந்து செப்பரேட் பண்ணி ஒரு 3டி எஃபெக்ட் மாரி குடுக்கறதுக்கு இந்த ட்ராப் ஷேடோ ஹெல்ப்பா இருக்குங்க. இந்த டிசைன்ல பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் இந்த டிசைன்ல ஒரு பேட்டரி 2மே வச்சிருக்கோம் புல்தரை மேல. அது பாருங்க, அந்த நெஜமாலுமே அது புல்தரை மேல வச்சிருக்கிற மாரி இந்த ஷேடோ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாரி இந்த லோகோ பாருங்க, இந்த எஸ்ஆர்இ அப்படிங்கிற லோகோ பாருங்க, ஒரு மேகத்து மேல இருக்கு. ஆனா, அந்த டிராப் ஷேடோ குடுக்கும் பொழுது, அது ஒரு எம்போஸ் மாரியும் அத டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கும். இந்த ஃப்ரேம்ல பாருங்க, நார்மலா இருக்கு. இதுக்கும் வந்து நம்ப ப்ராப்பரான ஒரு டிராப் ஷேடோ குடுக்கும்பொழுது, அது ஃப்ரேம்குள்ள இருக்க மாரி இருக்கு. இதெல்லாம் செய்யறதுக்கு ஒன் பை ஒன்னா என்ன ஸ்டெப்ஸ்ன்னு பார்க்கலாங்க. இப்ப இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம டிராப் ஷேடோ குடுக்கணும். இத ஃபர்ஸ்ட்டு செலக்ட் செஞ்சுக்கலாங்க. அண்ட் தென் டூல் பாக்ஸ்ல ஷேடோ டூல்னு ஒரு டூல் இருக்குங்க. அது லெஃப்ட் பட்டன் செலக்ட் செஞ்சுக்கலாங்க. அண்ட் தென் அந்த ட்ராப்புங்கிற அந்த லெட்டர் மேல அல்லது பாக்ஸ் மேல நீங்க எது குடுக்கணுமோ, அது மேல ஒரு லெஃப்ட் பட்டன் பிடிச்சுங்க. ஜஸ்ட் இப்படி டிராக் செஞ்சு விட்டீங்கன்னா போதும். அந்த எஃபெக்ட் வந்துருங்க. இப்ப இந்த எஃபெக்ட்ல உள்ள சேஞ்சஸ் செய்றது எப்படிங்கிறது பார்க்கலாங்க. இந்த ஷேடோனோட திக்னஸ் அல்லது அந்த டார்க்னஸ் இன்கிரீஸ் செய்யறதுக்குங்க, இந்த ஹேண்டில் வந்து நம்ம ஜஸ்ட்டு ரைட் சைடு கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணோம்னா, அதனோட டெப்த்னஸ் இன்கிரீஸ் ஆயிருங்க. அது எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாருக்கும். அண்ட் தென் இந்த இடத்துக்கு ஒரு பிளாக் கலர்ல ஒரு ஹேண்டில் இருக்கு இல்லைங்களா? இத லெஃப்ட் பட்டன் அப்படியே பிடிச்சுட்டுங்க, அப்படியே லைட்டா கீழ கொண்டு வந்தோம்னா, அந்த பேக் ட்ராப் பாருங்க நவுறது தெரியும். இப்ப நம்ம இந்த இடத்துக்கு பொசிஷன்ல வந்துட்டு ரிலீஸ் பண்றோம். மவுஸ ரிலீஸ் பண்றோங்க. பாருங்க, ஒரு எழுத்து வந்து அப்படியே எம்போஸ் ஆன மாரி இருக்கும். இதான் வந்து இந்த ஷேடோவோட எஃபெக்ட்டுங்க. அண்ட் தென் இந்த கலர மாத்துறது, இல்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் செய்றதுங்க, மேல இந்த ப்ராப்பர்ட்டி பார்ல செஞ்சுக்கலாங்க. இந்த எக்ஸாம்பிள்ல இந்த மாரி லெட்டருக்கு இந்த மாரி எஃபெக்ட் எப்படி குடுக்கன்னு பார்க்கலாங்க. இந்த ட்ராப் ஷேடோவோட கலர் எப்படி சேஞ்சஸ் செய்றது, அதனோட சைஸஸ், ஒப்பேசிட்டிலாம் எப்படி சேஞ்சஸ் செய்றதுன்னு பார்க்கலாங்க. இந்த லெட்டரும் டார்க்கா இருக்கு. இந்த பேக் ட்ராப்பும் டார்க்கா இருக்கு. ஸோ 2க்கும் டிஃபரன்ஷியேஷன் நடுவுல ஒரு ஒயிட் பேஸ்ல இருந்ததுன்னா நல்லாருக்கும். அல்லது எல்லோ பேஸ் இருந்தா நல்லாருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ட்ராப் ஷேடோ குடுக்கும் பொழுது, இந்த லெட்டர் செலக்ட் செஞ்சுங்க. அந்த ட்ராப் ஷேடோ எஃபெக்ட்ட நான் ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணிடுறோம். அப்ளை செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராப் ஷேடோட கலர் மாத்தணும். அதுக்கு இந்த இடத்துக்கு பாருங்க, பிளாக் கலர்ல இருக்கும். அத செலக்ட் செஞ்சோம்னா, மல்டிபிள் கலர்ஸ் இருக்கும். இப்ப எல்லோ அல்லது ஒயிட் குடுக்கலாம். இப்ப நான் ஒயிட் செலக்ட் செய்றேங்க. அதனோட எஃபெக்ட் அவ்வளவா தெரியல. சேஞ்சஸ் செஞ்சோம்னா அது வந்துருங்க. மல்டிபிள்க்கு பதிலா நார்மல் இங்க செலக்ட் செஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. செகண்டு இந்த இடத்துக்கு பாருங்க, ஃபெதர் டைரக்ஷன்ஸ் இருக்கும். அத செலக்ட் செஞ்சோம்னா, அவுட் சைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அத செலக்ட் செஞ்சோம்னா, இந்த இடத்துக்குள்ள ஒயிட் ஏரியா ஜாஸ்தி ஆயிருங்க. தேர்டு இந்த ஷேடோ ஃபெதரிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அது 15 இருக்கும் டிஃபால்ட்டா. இத வந்து நம்ம 18ன்னு இப்ப மாத்திக்கலாம். ஃபோர்த்து ஷேடோ ஒப்பேசிட்டின்னு இருக்கும். அது 50 இருக்குங்க. இப்ப நான் இங்க 98ன்னு குடுக்குறேன். பாருங்க எஃபெக்ட் வந்துருச்சு. இதே இந்த ஒயிட் எஃபெக்ட் இந்த லெட்டருக்கு வேணுங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த லெட்டர செலக்ட் செஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஆப்ஜெக்ட்லங்க காப்பி எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில பாருங்க ஷேடோ ஃப்ரம்ன்னு இருக்கும். இதில ஒரு லெஃப்ட் கிளிக் செஞ்சோம்னா, ஒரு ஏரோ கீ மாரி வருங்க. அந்த ஒயிட் மேல நம்ம லெஃப்ட் பட்டன் கிளிக் செஞ்சோம்னா, அதே எஃபெக்ட் இதுக்கு வந்துருங்க. ஸோ ஒரு எஃபெக்ட்ட வந்து ஈஸியா காப்பி செஞ்சுக்கலாம். இத நல்லா பிராக்டிஸ் செஞ்சுக்கங்க. ஃபியூச்சர்ல நல்ல யூஸா இருக்கும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. இந்த மாரி ஒரு டிசைன்ஸ்க்கு இந்த மாரி ட்ராப் ஷேடோ குடுக்கும் பொழுது, அந்த ஆப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா, 3டி எஃபெக்ட்டும் ரியலிஸ்டிக்கா இருக்கும். அந்த புல் தரை மேல அந்த பேட்டரி இருக்க மாரி ஒரு ஃபீல் வருங்க. இத எப்படி செய்றதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த லெட்டருக்கு ஒரு ட்ராப் ஷேடோ குடுத்துடலாங்க. அண்ட் தென் அந்த ட்ராப் ஷேடோவ லைட்டா கீழ அந்த பட்டன் பிடிச்சு கீழ இறக்கிக்கலாங்க. கொஞ்சோண்டு கீழ. அந்த 3டி எஃபெக்ட் வர மாரி. இதனோட டெப்த்னஸ் வேணா குறைச்சுக்கலாங்க. இது 15 இருக்கு. 8 வச்சுக்கலாம். 8 வச்சா இன்னும் டார்க்கா இருக்கு. ஸோ 15 வந்து 20யா வச்சுக்கலாம். அண்ட் தென் இந்த ஒப்பேசிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போ 50 இருக்கு. 35 அந்த மாரி வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் மைல்டா இருக்குங்க. ஸோ இதே எஃபெக்ட் இது எல்லாத்துக்கும் வேணும். உங்களுக்கு தெரியும். அத காப்பி பண்றதுக்கு. இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் செய்றோம். ஆப்ஜெக்ட்ல போறோம். காப்பி எஃபெக்ட் குடுக்குறோம். ஷேடோ செலக்ட் செய்றோம். அந்த ட்ராப் எஃபெக்ட்ல இத கிளிக் செய்றோங்க. இதுக்கு வந்துருச்சு. ஸோ இதையும் செலக்ட் செய்றோம். ஆப்ஜெக்ட் போறோம். காப்பி எஃபெக்ட் குடுக்குறோம். ஷேடோ செலக்ட் செய்றோம். இந்த இடத்துக்கு ஒரு கிளிக் செய்றோங்க. இதுக்கும் வந்துருச்சு. ஸோ இந்த பேட்டரிக்கு மட்டும் அந்த மாரி குடுக்க முடியாது. ஏன்னா பேட்டரிக்கு வந்து இந்த டைரக்ஷன்ல வருது. அதுபோக கீழ ரொம்ப பாட்டம்ல இருக்கு. ஃபர்ஸ்ட்டு இந்த பேட்டரி செலக்ட் செஞ்சுக்கலாங்க. அண்ட் தென் ஷேடோ டூல் செலக்ட் செஞ்சுக்கலாங்க. அந்த ஷேடோ டூலுக்கு ப்ரீசெட்ஸ் நெறையா இருக்குங்க. மவுஸ்ல வந்து லெஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணோம்னா, நெறைய ட்ராப் டவுன்ஸ் இருக்குங்க. ஒன் பை ஒன்னா மவுஸ் வச்சு பார்க்கும்பொழுது, அதனோட எஃபெக்ட் அப்படியே ரியலிஸ்டிக்கா தெரியுங்க. இப்போ எனக்கு இந்த எஃபெக்ட் வேணும். நான் செலக்ட் செய்றேங்க. இந்த எஃபெக்ட் வந்துருச்சு. இத வந்து இன்னும் கொஞ்சம் கீழாப்ல கொண்டு போகணும். இந்த பட்டன் பிடிச்சுங்க, நம்ம இத கீழ கொண்டு வந்துக்கலாம். இந்த இடத்துக்கு ஷேடோ விழுகுற மாரி வந்துருச்சு.
இதில என்ன ஒரு ட்ராபேக்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்திக்கு பாருங்க அந்த ஷேடோ வெளியில வந்துருச்சு. ஸோ இந்த ஷேடோ வந்து உள்ள கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு இந்த 2யும் பிரிக்கணுங்க. ஆப்ஜெக்ட்டையும் ஷேடோவையும் பிரிக்கணும். அதுக்கு கண்ட்ரோல் கே ஷார்ட்கட்டுங்க. குடுத்தோனே பிரிஞ்சிரும். இந்த இடத்திக்கு உள்ள அந்த ஷேடோவ உள்ள கொண்டு போறதுக்குங்க, இந்த ஷேடோ மேல ஒரு கிளிக் செஞ்சுட்டுங்க, இன்னொரு கிளிக் செஞ்சோம்னா, இந்த இடத்துக்கு ஒரு பட்டன் வருங்க. இத வந்து லெஃப்ட் பட்டன் பிடிச்சு, இந்த ஷேடோ மட்டும் தெரியிற மாரி வச்சுக்கோங்க. லெஃப்ட் பட்டன் பிடிச்சு, மேல லைட்டா அப்படி மேல தூக்குனீங்கன்னா, அந்த ஷேடோ மறைஞ்சிருங்க. இன்னும் கொஞ்சம் தூக்கிக்கலாம். ஸோ, இந்த மாரி மறைஞ்சிருங்க. அண்ட் தென் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வெளியில இருக்கு. அதே லெஃப்ட் பட்டன் அப்படியே செலக்ட் செஞ்சுட்டுங்க, ஒரு அப் ஏரோ குடுங்க. பாருங்க கரெக்ட்டா இந்த எண்டுல வந்துருச்சு. ஸோ, இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா வந்துருங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, கஸ்டமர் இது கொஞ்சம் டார்க்கா வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, அப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ப இத செலக்ட் செஞ்சுட்டு இருக்கிறப்பவே, அதாவது பிரேக் அப்பார்ட் குடுக்கறதுக்கு முன்னாடியே டார்க்னஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருந்தோம்னா பரவால்ல. இப்ப பிரிச்சாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துக்கு எதுவுமே குடுக்க முடியாதுங்க. இந்த ஷேடோ செலக்ட் செஞ்சாலும் இந்த இடத்துக்கு எதுவும் குடுக்க முடியாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணலான்னா, இங்க கலரிங்லங்க நீங்க உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அத நீங்க டெப்த்னஸ் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இவ்வளோ டெப்த்னஸ் பத்தாது. இப்ப இது 100% குடுத்தாச்சுங்க. இதுக்கு மேல எனக்கு குடுக்க முடியாது. அப்போ இன்னும் டார்க் வேணும்னு கேட்கறாங்கன்னா, நீங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்ணலாம். அல்லது கீபோர்ட்ல நம்பேடுல பிளஸ் அமுத்துனீங்கன்னா, அதனோட டெப்த்னஸ் இன்கிரீஸ் ஆயிட்டே போகுங்க. ஸோ, இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கங்க. இந்த மாரி ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு டிசைன் செஞ்சு நீங்க குடுத்தீங்கன்னா, உங்க கஸ்டமர்ஸ் ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாங்க. இந்த டிராப் ஷேடோ எஃபெக்ட்டுங்க. இந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கு வேணும். நம்ம ஏற்கனவே வந்து காப்பி எஃபெக்ட் பார்த்தோம். அதே மாரி குளோனுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குங்க. அது என்னன்னு இப்ப பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு அதுக்கு இந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் செஞ்சுக்கணும். செகண்டு ஆப்ஜெக்ட் மெனுல போயிட்டுங்க. காப்பிக்கு பதிலா குளோன் எஃபெக்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். அதில ஷேடோன்னு இருக்கும். அத கிளிக் செஞ்சோம்னா ஒரு ஏரோ மார்க் வருங்க. எந்த ஷேடோ வேணுமோ அதில கிளிக் செஞ்சுக்கலாம். இப்ப இத கிளிக் செஞ்சோனே இதே மாரி இங்க ஒண்ணு வந்துருச்சுங்க. அதே மாரி இதுக்கும் அதே மாரி வேணும். ஆப்ஜெக்ட்ல போய்ங்க. குளோன்ல போயிட்டு ஷேடோ ஃப்ரம். இப்ப இதில முக்கியமான விஷயம்னா, இதில கிளிக் பண்ணக்கூடாதுங்க. இதில தான் பண்ணணும். ஏன்னா, இது மாரி தான் இது எல்லாத்துக்கும் வேணும் அப்படிங்கிற மீனிங்க. இப்போ நம்ம இத கிளிக் செஞ்சுட்டோங்க. இதுக்கு வந்துருச்சு. இப்போ கஸ்டமர் என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்குங்க. இத கம்மி பண்ணுங்கங்கிறாங்க. இப்ப பாருங்க இதனோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப இத செலக்ட் செஞ்சுர்றோம். ஷேடோ டூல் செலக்ட் செய்றோம். இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் லைட்டா கொஞ்சம் கம்மி பண்றோம். பாருங்க எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்கா மாறுது. சரிங்களா? இதுதான் வந்து குளோனுக்கும், காப்பிக்கும் உள்ள வித்தியாசங்க. 2க்குமே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்குங்க. உங்களோட வொர்க் வந்து இது எல்லாத்துக்கும் ஒரே மாரி தான் வேணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாரி பண்ணிக்கலாம். இல்ல காப்பின்னா, இதே மாரி இருக்கு காப்பி குடுத்துட்டுங்க. அட்ஜஸ்ட் பண்றப்போ இது மட்டும் தான் அட்ஜஸ்ட் ஆகும். இந்த 2ம் ஆகாது. பட் குளோனு இதுதான் வித்தியாசங்க. இப்ப ரெட் கலர் செலக்ட் செய்றேன். பாருங்க எல்லாமே ரெட் கலர் மாறிருச்சு. டிராப் ஷேடோல நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஒவ்வொன்னா ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த ப்ரீசெட்ஸ்ல நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. இந்த மெர்ஜ் மோட்ல நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. இது இன்சைட், அவுட் சைடுங்க. இது ஒவ்வொன்னும் நீங்க செலக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அப்ளை செஞ்சு பார்த்து, ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்யும்பொழுதுங்க, ஒவ்வொரு வொர்க்குக்கும் நீங்க டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டான எஃபெக்ட்ஸ் குடுக்கலாம். கஸ்டமர் வந்து உங்களுக்கு நெறைய அட்ராக்ட் ஆவாங்க. உங்களுக்கு நெறைய ஆர்டர்ஸ் வரும். ஆல் தி பெஸ்ட். ஒவ்வொன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். 2 டைப்ஸ் ஆஃப் டிராப் ஷேடோ இருக்குங்க. ஒண்ணு இன்சைடு, ஒண்ணு அவுட் சைடு. இன்சைட்ல இந்த பாக்ஸுக்கு உள்ள இருக்கும். இத நீங்க ஃபீல் பண்ணும்பொழுது, ஒரு பெரிய பாக்ஸா போட்டீங்கன்னா தான் அந்த எஃபெக்ட் தெரியும். லெட்டர்ஸ்லலாம் அது அவ்வளவா தெரியாது. பெரிய ரெக்டாங்கிள் இல்ல பெரிய ரவுண்ட் அந்த மாரி போட்டு ட்ரை செஞ்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு அது புரியும். இல்ல இதே மாரி நீங்க செஞ்சீங்கனாலும் சரி. செகண்ட் பார்த்தீங்கன்னா, அவுட் சைடு நம்ம ஆல்ரெடி நெறையா பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் இந்த பாக்ஸுக்கு வெளியில இருக்கிறதாங்க அவுட் சைடு. ஓகே. இப்ப இது எப்படி செய்றதுன்னு நம்ம பார்க்கலாங்க. இன்னர் அல்லது இன்சைட் டிராப் ஷேடோ எப்படி செய்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு அந்த ஆப்ஜெக்ட்ட ஃபர்ஸ்ட்டு செலக்ட் செஞ்சுக்கணும். செகண்டு டூல். தேர்டு லெஃப்ட் கிளிக் செஞ்சுங்க. அந்த ஆப்ஜெக்ட் மேல ஒரு டிராக் செஞ்சோம்னா, டிஃபால்ட்டாவே அவுட் சைட்ல இருக்கும். நம்ப இன்னர் அப்படிங்கிற அந்த ஷேடோவ இந்த ஆப்ஷன செலக்ட் செஞ்சோம்னா, இன்சைட் வந்துருங்க. நீங்க மேல இருக்கிற அந்த மெஷர்மென்ட்ஸ்லாம் நீங்க கரெக்ட்டா நீங்க அப்ளை செய்யும் பொழுது, அது ப்ராப்பரான ஒரு உங்களோட என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி வந்துருங்க. இப்ப இது 15 இருக்கு. 8 குடுங்க. டார்க்னஸ் ஜாஸ்தியாகும். அல்லது 20 குடுங்க. ஸோ இந்த மாரி ஒவ்வொன்னா குடுத்து புதுசா இருக்கும்பொழுது நீங்க ஒவ்வொன்னா பிராக்டிஸ் செய்யும் பொழுது, அது ஒவ்வொன்னும் எஃபெக்ட் நல்லாருக்கும். நீங்க அத செஞ்சு பார்க்கும்பொழுது, ஒரு அற்புதமான ஒரு ஃபீல் இருக்குங்க. இப்ப இந்த படத்த வந்து நானு லைட்டா சின்னது பண்றேங்க. பாருங்க, அந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்க்குள்ள வந்து அந்த இமேஜ் வந்து அப்படியே தனியா தெரியுங்க அது. நார்மலா இருக்கிறப்ப அந்த மாரி தெரியாதுங்க. இப்ப இதில வச்சு காட்டுறேன். பாருங்க, இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. இந்த கலர் கூட நீங்க மாத்திக்கலாம். இப்ப வந்து பிளாக் கலர்ல இருக்கு. அது எனக்கு ஷேடிங் பிடிக்கலன்னா, நீ வேற கலர் மாத்திக்கலாம். இங்க பாருங்க, எவ்வளோ எஃபெக்டிவா இருக்கு பாருங்க. இதே மாரி அவுட் சைடு நம்ம பிராக்டிஸ் பண்றோங்க. ஆஸ் யூசுவல் தான். செலக்ட் செய்றோம். டிராக் செஞ்சு ரிலீஸ் செய்றோங்க.
இப்போ இன்சைடில் இருக்குது. இதை அவுட் சைட் செலக்ட் செஞ்சுக்கிறோம். பாருங்கள் அவுட் சைடு வந்துருச்சு. ஃபோட்டோ வந்து பெருசு பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன்னாக லேர்ன் பண்ணிக்கிங்க. யூ வில் பிகம் a வெரி கிரேட் டிசைனருங்க. தேங்க் யூ ஃபார் யுவர் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.